ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோயின் சேர்மன் பொண்ணு பின்னாடியே வர அவ வாங்ரு கிட்ட பேசிட்டு இருக்கா. எல்லாரும் இவனை பத்தி ஒரு மாதிரி பேசுறதால உட்காந்து குடிச்சிட்டு இருக்கானா. கரெக்டா ஹீரோயின் உள்ள வந்து, இன்னைக்கு நடக்க போற விருந்துல நீங்க அப்பாலஜிஸ் மட்டும் கேளுங்க, கண்டிப்பா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுங்கிறாளாம். இங்க பாரு, இன்னைக்கு நிறைய மீடியா இருக்கு, எந்த பிரச்சனையும் பண்ணாம ட்ரெஸ்ஸை மாத்திட்டு சாப்பிட்டு கிளம்பிடுன்னு அவ சொல்றாளாம். இல்ல, நீங்க இதை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு இப்ப நம்ம ஹீரோயின் அந்த பிரச்சனையை எடுத்து சொல்றா. இதுவரை 3 டைம் இவங்க ஹோட்டலை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க தப்பா. சோ மக்கள் கிட்ட இந்த ஹோட்டல் நம்பிக்கையை இழந்துருச்சு. சோ கண்டிப்பா அவங்க தப்பை ஏத்துக்கிட்டு எல்லார் முன்னாடியும் முதல் சாரி கேட்கணும். இதை எல்லாத்தையும் சீக்கிரம் சரி பண்ணிடுவோம்னு அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன வீடியோ ரிலீஸ் ஆனாலும் பழைய ஃபுட்டேஜை தான் திருப்பி போடுறாங்கன்னு மக்களுக்கு நம்பிக்கை வந்துடும். சோ இதை கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும், அப்பதான் ஹோட்டலை காப்பாற்ற முடியும்னு ஹீரோயின் சொல்றா. நீ எதுக்காக எங்க ஹோட்டலுக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்றேன்னு அந்த பொண்ணு கேட்கும்போது, நான் உங்க ஹோட்டலுக்கு ஹெல்ப் பண்ணல, எங்க ஹேஜிங்கோட ப்ராஜெக்ட்டுக்கு தான் ஹெல்ப் பண்றேங்கிறாளாம். இப்போதைக்கு இந்த விருந்த வேற மாதிரி தானே நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்தோம், திடீர்னு தீமையை மாத்தினா நமக்கு தான் ரிஸ்க் ஆயிடும்னு வாங்குறோம் சொல்ல. இதுல நான் ப்ரிப்பேர் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்கு, யோசிச்சு நல்ல முடிவா எடுங்கன்னு பென்ட்ரைவை கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டா. இப்ப இவ வாங்குற கிட்ட, எவ்வளவு நாள் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஏன் நீ அந்த பிளானையும் கொடுக்கவே இல்ல, அதுக்கு பதிலா இங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க போது அங்க அதிகமா குடிச்சிட்டேன், அதனாலதான் கொஞ்சம் தெளிர வர உட்காந்துட்டு போலான்னு வந்தங்கிறான். இது எவ்வளவு பெரிய ஈவென்ட், அப்பா உன்னை எல்லார்கிட்டயும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினைச்சாரு, ஆனா நீ இங்க இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறா. இங்க பாரு சியோ, என்னால முடியல, அங்க இருக்க எல்லாருமே நான் உனக்கு ஏத்தவை இல்லைன்னு தான் பேசுறாங்க. நீயும் உங்க அப்பாவும் முக்கியம், உங்க ஹோட்டலும் முக்கியம், ஆனா நானும் என் ஃபேமிலியும் முக்கியம் கிடையாது தானுங்க. நீ ஏன் இப்படி பேசுற, உன்னோட ஸ்ட்ரென்த்தை நீ தான் வளர்த்துக்கணும், இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பா அதுக்கு யூஸ் பண்ணிக்கொண்டு போகும்போது அவன் கைய பிடிச்சு, சியோ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாங்கிறான். அவ தட்டி விட்டு போயிட்டா. நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி இவ எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் மத்தவங்க மேல மட்டும் தான் பழிய போட்டுட்டு இருக்கான். இந்த வாழ்க்கை புடிச்சு போய் தானே உள்ள வந்தான், அப்ப இவன் தானே இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். அந்த சேர்மனோட பொண்ணு நம்ம ஹீரோயின் கொடுத்துட்டு போன பென்ட்ரைவ்லாம் எடுக்கவே இல்ல, நேரா மேடைக்கு வந்து ஸ்பீச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு அவங்க பிளான் போட்டபடி டொனேஷன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு இவங்க ஹோட்டல் ஹைஜீனா இல்லன்னு பரவன வீடியோ எல்லாமே பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோயின் பதற, ஜியா எல்லாம் நல்லபடியா தாண்டி போயிட்டு இருக்குங்கிறா. இங்க ஹீரோ முதல் கொண்டு எல்லாருமே ஷாக் ஆக, அப்போ அந்த சேர்மன் பொண்ணுக்கு நம்ம ஹீரோயின் சொன்ன அட்வைஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. தப்பா அக்செப்ட் பண்ணி சாரி கேட்கணும் இல்லையா, அதுதான் இப்ப அவ பண்றா. சாண்ட்லி ஹோட்டல் ஹைஜீன் இல்லன்னு பரவன வீடியோ எல்லாமே உண்மைதான், அதுக்காக மக்கள் கிட்ட சின்சியரா நாங்க சாரி கேட்டுக்கிறோம், இனிமேல் அந்த தப்பு ரிப்பீட் ஆகாது, எல்லாத்தையும் சீக்கிரமாவே சரி பண்ணிடுவோம்னு சொல்ல ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷம். இது ஹீரோயினாலதான் நடந்திருக்குன்னு டைரக்டர் ஃபேங்க்கும் தெரியுது. இங்க நம்ம ஹீரோயினும் என்னோட பென்ட்ரைவ்ல உள்ள ஃபுட்டேஜ வாங்குரு தான் பிளே பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ தான் அசிஸ்டண்ட்டை வச்சு இந்த வேலையவே பார்த்திருக்கான். இதெல்லாம் தெரியாம நம்ம ஹீரோயின் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு சந்தோஷத்துல சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்கலாம். அப்ப ஹீரோ வந்து, அதான் மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுல, இங்க எதுக்கு லூஸ் மாதிரி நின்று சிரிச்சிட்டு இருக்க, வா போலான்னு அவளை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிட்டான். ஹீரோ ட்ரிங்க் பண்ணதால இப்ப நம்ம ஹீரோயின் தான் கார் ஓட்டிட்டு வராலாம். மியூசிக் ஆன் பண்ணிட்டு ஒரே சந்தோஷத்துல இருக்கா. நம்ம ஹீரோ வச்ச கண்ணு வாங்காம அவளையே பாத்துட்டு இருக்க, என்ன பாக்காதங்கிறா. இவ என்ன இவ்ளோ கியூட்டா இருக்கான்னு தலையவே திருப்பலையே. இப்ப அடுத்த நாள் வாங்குறோம் சேர்மனோட பொண்ணு கிட்ட ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டான். அப்போ நீ இதான் முடிவு பண்ணிருக்கியா, என்கிட்ட உனக்கு சொல்ல எதுவுமே இல்லையான்னு கேட்கும்போது எதுவும் பேசாம தான் போறா. அவ கூப்பிட்டு, நீ கொஞ்ச நாளாவே என்னையும் கியான்ஃபேயும் கம்பேர் பண்ணிட்டு தான் இருக்க, அவ எல்லார் மேலயும் அக்கறையா நடந்துப்பா, பட் எனக்கு அப்படி வராது, நான் இப்படிதான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தேன், நான் சோர்வா இருக்கும்போது நீ எனக்கு நிறைய கம்பெனி கொடுத்துருக்க, ஃபெஸ்டிவல் அப்போ கியான்ஃபே மாதிரி உன்னோட பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஞாபகம் வச்சு கிஃப்ட் அனுப்ப தெரியாது, உன்னோட சேர்ந்து சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவேன், அவ்வளவுதான், உன்னை எல்லார் முன்னாடி இன்சல்ட் பண்றதுக்கான காரணம் நீ ஸ்ட்ராங் ஆகணுங்கிறதுக்காக தான் சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல, பட் இதுக்கு முன்னாடி நான் கியான்ஃபேயை எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணிருக்கேன்னு இப்பதான் எனக்கே புரிய வருது, என் மனசு ரொம்ப வலிக்குது, என் அம்மாக்கும் உடம்பு சரியில்லாம போய் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், மியூச்சுவல் சப்போர்ட்டட் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு தேவைப்படுதுங்கிறான். இதை தவிர நல்ல கரியர் உனக்கு தேவையில்லையான்னு கேட்கும்போது என்னை மன்னிச்சிடு குட் பைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோனை கட்ட, அப்பதான் அவ தூங்கி எழுந்து வரா. அப்பவே நம்ம ஹீரோ இப்படி போஸ்ட் கொடுத்துட்டு உட்காந்துருக்க. என்னது இது, என்னோட லேப்டாப்பா, அப்ப நேத்து அந்த வீடியோ பிளே பண்ணது நீ தானே இவ கேட்க, இப்ப எனக்கு எப்படி செல்லக்குட்டி தேங்க் பண்ண போறேன்னு கேட்கிறான். என்னோட பிளான் எப்ப கண்டுபிடிச்ச, என்னோட லேப்டாப்பை எப்ப திருடுன, அப்போ நான் பேசின எல்லாத்தையும் நீ ஒட்டு கேட்டிருக்க, வாங்குறவோட பேசினது முதல் கொண்டு நீ கேட்டதும் கோவத்துல பெருமூச்சு விட்டுட்டு இருக்கான். என்னாச்சுன்னு கேட்க, என்ன பேசிட்டு இருக்க நீ, வாங்குறவோட நீ பேசிட்டு இருக்கும் போது நான் ஒட்டு கேட்டனா, நான் எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணணும், ஸ்டார்டிங்ல இருந்தே நீ போடுற பிளான்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நல்ல வேலை என் அசிஸ்டன்ட் இருந்ததால பிக் ஸ்கிரீனை கனெக்ட் பண்ணி எப்படியோ வீடியோவை போட்டான், நீ என்னடானா அந்த கோலப்பையன் வாங்குறவ பத்தி பேசிட்டு இருக்க, உன்னோட டீச்சரை விட அவன் என்ன பெரிய தைரியசாலியான்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டானா, சரி சரி நீ தான் இதெல்லாம் பண்ணதுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு இவ சொல்ல
பயங்கரமா பெருமூச்சு விடுறான். அவ்வளோ கோவத்துல இருக்கானாமா. தசு புசுன்னு விட்டுக்கிட்டே உள்ள போயிட்டான். இவ்வளவு சரி கோவப்படாதனாலும் கண்டுக்கவே இல்லையே. இந்த பக்கம் சேர்மேனையும் அவங்க பொண்ணையும் காட்ட அவள பயங்கர தெளிவாதான் இருக்கா. சொல்ல போனா படிப்பை முடிச்சதும் இந்த ஊருக்கு வந்ததே வாங்குறவ கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான். பட் அதெல்லாம் அவன் கிட்ட சொன்னாலும் கொஞ்ச நாளைக்கு சேர்ந்திருக்கலாம், கடைசி வரைக்கும் இருக்க முடியாது இல்லையா. அவன் என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்து ஒளிய கொடுத்துட்டு போயிருக்கான். இதுக்கப்புறம் நான் நல்லபடியா வாழ்ந்துப்பேன். அப்புறம் கியான்ஃபேயும் நல்ல திறமையான பொண்ணு, நம்மளோட ப்ராஜெக்ட்க்கு கண்டிப்பா தேவைப்படுவாங்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. தென் இப்போ ஆஃபீஸ்ல மீட்டிங் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இப்போதைக்கு குரூப்போட சுச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாருமே கை தட்டுறாங்க. சேர்மனோட பொண்ணுமே நம்ம ஹீரோயினை பாராட்டா. கியான்ஃபே ஷார்ட்டான டைம்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ல எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஹீஜிங்கோட எம்ப்ளாய் எல்லாம் அமேசிங் தான் சொல்றா. இதை பார்த்து ஹீரோக்கும் டைரக்டர் ஃபேங்க்கும் ரொம்பவே சந்தோஷம். இப்போ டைரக்டர் ஃபேங் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு, முதல்ல சேர்மனோட பொண்ணு பார்த்து தலை குனிஞ்சு போன நீ இப்ப எதிர்த்து எவ்வளவு சூப்பரா பேசுற, சொல்லு உன்னை இந்த அளவுக்கு தைரியமான பொண்ணா மாத்தினது யாருன்னு கேக்குறாங்க. நீங்க தான், வேற யாருன்னு நம்ம ஹீரோன்னு சொல்லும் போது, சச்சா நான் உனக்கு எதுவும் சொல்லி கொடுக்கல, பட் இதுக்கான பதில் உனக்கு ஆல்ரெடி தெரியும் நான் நம்புறேங்கிறாங்க. இப்ப கிளம்புனவ யோசிச்சு பார்த்தா ஹீரோவோட நினைப்பு மட்டும் தான் இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அவன் ஒருத்தன் தான் இவளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான். இவ கில்ட்டியா ஃபீல் பண்ணும்போது அவளை திட்டி என்கரேஜ் பண்றது என்ன. இவளோட பிளான் தொலைஞ்சு போனப்ப கூட ஹீரோ முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சதால தான் நம்ம ஹீரோன் தப்பிச்சிருப்பா. அவன் எதுக்காக எனக்காக இவ்ளோ கஷ்டப்படணும். முதல்ல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது லீஃபே மட்டும்தான். எமோஷனலாவும் சரி ஒர்க் ரிலேட்டடாவும் எனக்கு லீஃபே மட்டும்தான் ஹெல்ப் பண்ணிருக்கான். இதெல்லாம் அவனோட ஹவுஸ் ஓனர்ங்கிறதால மட்டும்தான் எனக்கு இதை பண்ணானான்னு தெரியல. நான் வீட்டுக்கு போறதுக்கு கூட டிக்கெட் அவன் தான் வாங்கி கொடுத்துருக்கான். ஸோ கண்டிப்பா லீஃபேக்கு ப்ராப்பரா ஒரு தேங்க் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ரூஃப் டாப்ல உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் கிட்டதான் வரா. அதுவும் ஓடி வந்து பயமுறுத்தலான்னு பார்த்தா அவன் டக்குன்னு பத்தியா அசிங்கமான போட்டோ எடுத்துட்டு காமிச்சிட்டு இருக்கான். ஸ்பிரிங் ஃபெஸ்டிவலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிளம்ப போறாளாம். அப்ப ஹீரோ ஏதோ சொல்ல வரும்போது, எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் தானே சொல்ல போறீங்க. ஆஸ் அ டீச்சரா ஒரு நல்ல பட்டியா உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் சமைச்சு தர போறேன். என்னோட லைஃப்ல ஜியாவும் நீங்களும் ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியம். உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்கும் போது, என்ன சாப்பிட்றது எனக்கு அப்படி ஒன்றும் தோணலையேங்கிறான். அப்போ உனக்கு பசிக்கலையான்னு கேட்க, எனக்காக நீ என்ன சமைச்சு கொடுத்தாலும் ஓகே தாங்கிறானா. ஐயோ நானே டச் ஆகிட்டேன் நம்ம ஹீரோன்னு சொல்லும் போது, தூக்கி போட்டுரு, நமக்குள்ள இந்த சீன்லாம் செட்டே ஆகாதுன்னு இருக்கான். இந்த பக்கம் ஜூனோட பேரண்ட்ஸை காட்ட, டாங்கியோ போற இடத்துக்கெல்லாம் போய் பார்த்தா ஜூன் அங்க இல்லவே இல்ல. எங்க நம்ம பையன் டாங்கியோவை மறந்துட்டான் போல, அப்படியே இன்னும் வீட்டுக்கு வரலன்னு கேட்கும்போது, இன்னும் அவன் ஓவர் கம் பண்ணலான்னு தான் தோணுதுங்கிறாரா. அப்போ டாங்கியோட பேச்சு வரும்போது கரெக்டா அவளே அங்க வர 2 பேரும் ஓட பார்க்க பிடிச்சிட்டான். ஆன்ட்டி நீங்க காலையில இருந்து என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு நல்லாவே தெரியுது. கவலையே படாதீங்க, நான் ஜூன் கிட்ட கிளியரா சொல்லிட்டேன். இனிமேல் நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா மட்டும்தான் இருக்க போறோன்ட்டு போயிட்டாலாம். பாத்தியாமா அவ இந்த ஊர் இல்லனாலும் இந்த ஊர்ல எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, எவ்வளவு ஜாப் போயிட்டு இருக்கா. நிஜமாவே நல்ல பொண்ணு தான் அப்பா சொல்ல. சே இந்த பொண்ணு நம்ம ஊர்க்காரியாவே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அம்மா ஃபீல் பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோன் ஊருக்கு கிளம்ப போறா. சூட்கேஸை வெளியே தள்ளி விட்டு திரும்பி பார்த்தா அவன் எடுத்து வச்சிட்டு இருக்கான். இங்க பாரு, இன்னைக்கு நான் தான் உன்னை டிராப் பண்ண போறேன். அப்படியே எமோஷனலா வர வச்சு ரியாக்ஷனை மாத்தி கண்ணெல்லாம் கலங்க எனக்கு தேங்க் பண்ணி பாக்கலாங்க. நீ என்ன ஏர்போர்ட் வர டிராப் பண்ண போறியா, மனித நேயத்தோட நடந்துக்க போறியா? இல்ல எனக்கு பயமா இருக்குங்கிறா. என்ன பேசுற நீ இவன் கேட்கும்போது, இல்ல என்ன சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு இங்க உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கியான்னு கேக்குறாளா. அவன் என் கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாதுங்கிறான். சும்மா நடிக்காதடா, உன்னை நம்பிதான் வீட்டை விட்டு போறேன், ஜாலியா இருக்கங்கிற பேர்ல வீட்டை நாஸ்தி பண்ணிடாதங்கவும் ஹீரோ அடிச்சிட்டு இருக்கான். தென் எப்படியோ ஏட்டிக்கு போட்டி சண்டை போட்டு 2 பேரும் கிளம்பியாச்சு. அப்படி என்ன தட்டி சூட்கேஸ்ல வச்சிருக்க, தூக்கிட்டு வந்து பாரு, எனக்கு கையெல்லாம் வலிக்குதுங்கிறானா. நீயா தானே ஹெல்ப் பண்றேன்ட்டு வந்தேன், நானா உன்னை கூப்பிட்டேன், போ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லு போங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல. அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது புரிஞ்சுக்கோங்கிறான். நம்ம எப்படி ஃப்ரெண்டு போல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றோம், அது மாதிரிதான் அவளும் எனக்கு பண்ணாங்க. ஃப்ரெண்டா அப்ப சரி, என் கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்க. உங்க அப்பாக்கு ஆல்கஹால் வேணும்னு கேட்டிருந்தாருல, என் ஃப்ரெண்ட் அதிகமா கொடுத்துட்டான், சோ அவருக்கும் சேர்ந்து வச்சிருக்க எடுத்துட்டு போனதும் இனிமேலாச்சும் நான் பேசும்போது ஒட்டி கேட்காம இருடான்ட்டு இருக்கா. இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்து செக்கிங் போயிட்டு இருக்கேன். ஹீரோ இதுல பாட்டில்ஸ் இருக்கு பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு ரொம்ப கேரிங்கா பண்றதை பார்த்துட்டு 2 பாட்டிலை கொடுத்துட்டு, என்ன அது இதெல்லாம் பண்ண சொல்லக்கூடாதுங்க, நான் இது உன் அப்பாக்காக தான் கொடுக்குறேன், நீ பாட்டுக்கு எதோ நினைச்சுக்காதன்னு ஹீரோ சொன்னதும், அப்ப அவரை எதையோ பண்ண வச்சிடாதுங்க, கண்டிப்பா சொல்லுவேன், வெயிட் பண்ணி பாருன்னு அவளை அனுப்பி வச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜூனை காட்ட டான்சிங் கிளப்க்கு தான் வந்திருக்கான். இவங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டான்சிங் காம்படிஷன் நடக்க போது, அதுல ஸ்ட்ரீட் டான்ஸ், ஸ்கொயர் டான்ஸ் மாதிரி ஆட் பண்ணலான்னு இருக்காங்க. இதுக்கு வயசானவங்களையும் யங்கா இருக்கவங்களையும் ஜாயின் பண்ண வைக்கலான்னு கேட்கும்போது, இந்த பொண்ணு ட்ரைன் பண்ண தயாரா இருக்கு, மத்த எல்லார்கிட்டயும் கேட்டு சொல்றேன்ட்டு நேரா டாங்கியூ கிட்ட வரும்போது, அவன் ஒரு பையனுக்கு பக்கத்துல நின்று சொல்லி கொடுத்துட்டு இருக்க பிடிக்காம இன்டரப்ட் பண்ணி கெடுத்து விட்டான். அவன் வேணும்னு ஏதோ உன்னை தொட பாக்குறான், இனிமேல் நீ கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க,
வந்த வேலை என்னது சொல்லுங்கிறான். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டான்சிங் காம்படிஷன் நடக்க போது அதுக்காக தான் ஜூன் நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்காருன்னு அந்த பொண்ணு சொல்றா. இங்க தானே அவங்க அம்மாவும் ட்ரைனரா இருக்காங்க. பையன் டாங்கியோ பார்த்துட்டு போன விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. இங்க நம்ம ஹீரோயின் ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா பார்த்துட்டு லீ உன்னை ரொம்பவே மதிக்கிறாரு, அப்பா சொல்லு தப்பாகாது, அவன் ரொம்ப நல்ல பையங்க, அவனை பார்க்காமே எப்படிப்பா சொல்றீங்கன்னு இவ கேட்டதும் சரி போட்டோவை காட்டுன்ட்டாரு. இவ தேடுற மாதிரி தேடிக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அப்ப இப்பவே அவனை எடுத்து அனுப்புன்னு சொன்னதும் காமெடி ஷோக்கு வந்தாருல அவரோட போட்டோவை காட்டிட்டு இருக்கான். இங்க பாரு கியான்ஃபே, நிஜமாவே லீ உன்னோட பாய் ஃப்ரெண்டா இல்ல எனக்காக போய் சொல்றியான்னு கேட்க, பா உங்ககிட்ட எதுக்குப்பா நான் போய் சொல்ல போறேன்ட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜூன் நேரா வீட்டுக்கு வந்ததும், மா எதுக்கு தேவையில்லாம டாங்கியோ மீட் பண்ணி அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க, நான் ஒரு அம்மா பையன் இல்லைன்னு அவட்ட ப்ரூவ் பண்ணி எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணிடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தா நீங்க இடையில பொந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருக்கீங்கன்னு கத்தேன். டே வந்ததும் எதுக்கு இப்படியா பேசிட்டு இருக்கேன்னு அப்பா உட்கார வச்சு, அம்மா பையங்கிறது அம்மா சொல்ல மீறாத பையன், அதையும் இதையும் சொல்லி 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 அந்த அம்மா அவங்க பையனை ஸ்பாயில் பண்றதுதான். உன்னோட அம்மா அப்படி என்ன உன்னை பண்ணிருக்கா, சின்ன வயசுல இருந்தே உன்னை சந்தோஷமா தானே பாத்துட்டு இருக்கா, எதுக்கு உன்னை ஃபோர்ஸ் பண்ணிருக்கான்னு கேட்கும் போது அவனுக்கும் புரிஞ்சிருச்சு. சரிமா சாரின்னு சொல்லிட்டு இருக்கேன். வரப்போற காம்படிஷன்ல டாங்கியோ கலந்துக்க போறாள்ல, அவளோட போட்டி போட போறேங்கிறாங்க அம்மா. டாங்கியோ டீம்ல தாமா நீங்களும் இருக்க போறீங்க, டீமுக்குள்ளே யாரு போட்டி போடுப்பா சொல்லுங்க பாக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்பிரிங் ஃபெஸ்டிவலுக்கு நான் டாங்கியோட வீட்டுக்கு போறேன்னதும் அப்பா அம்மா வேணவே வேணான்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லம்மா நான் அவங்க வீட்டுக்கு போறதுக்கான முக்கியமான காரணம் அவங்க ஊரு ரொம்பவே அழகா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அங்க போய் அழகழகான இடத்தையெல்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்து நீங்க டான்ஸ் ஆடும்போது பேக்ரவுண்ட்ல அதை பிளே பண்ணாதானே நல்லா இருக்கும்னு எப்படியோ மண்டை கழுவிட்டான். சோ இப்போ அடுத்த நாள் டாங்கியோ கிளம்ப இவன் ஆல்ரெடி ரெடியாகி நிக்கிறான். இங்க நீ என்ன பண்றேன்னு கேட்கும்போது, தற்செயலாதான் நானும் உன்னோட ஊருக்கு வரப்போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், காம்படிஷனுக்காக சில பேக்ரவுண்ட் வீடியோஸ்லாம் எடுக்கணும், உங்க ஊர் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டா அதான் வரேன். ரெண்டாவது, உங்க பேரண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் உன்னோட கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்றாங்க இல்லையா, வந்ததான் வந்துட்டேன், அப்படியே உனக்கும் ஹெல்ப் பண்ணலான்னு தான் இருக்கங்க. நான் ஒன்னும் என்னோட பேரண்ட்ஸை பார்த்தெல்லாம் பயப்படவே இல்லைன்ட்டு போனவன் உன் அம்மாவை இப்படி சம்மதிக்க வச்சேன்னு கேட்க, என் அம்மாவா அதெல்லாம் சீக்ரெட்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி நேரா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சாப்பிட போறாங்க. ஜூன் ஒரே மகன், சிவில் சர்வெண்டா இருக்கான், சொந்த ஒரு சங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரே மகனா, அப்போ அடிக்கடி எங்களை பார்க்க வரமாட்டல, பரவாயில்ல என் பொண்ணுவே வரமாட்டான்னு சொல்லும் போது, இல்ல அங்கிள் அடிக்கடி நான் அவளை கூட்டு வந்துட்டு போறேங்கிறான். நம்ம டாங்கியோக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ நம்ம டாங்கியோ கிட்ட, டாங்கியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது கூட பாய் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொன்னல, திடீர்னு எப்படி கிடைச்சது, அப்ப வச்சுக்கிட்டே என்கிட்ட போய் சொன்னியா, சரி நீங்க 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, கல்யாணம் பண்ணும்போது பிரைட் பிரைஸ்னு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், ஏன்னா இனிமேல் எங்க அப்பா அம்மாவை நான் தானே பாத்துக்க போறேன்னு கேட்க, நான் மாசம் பணம் அனுப்பிட்டு தானே இருக்கேன், நீ ஏன் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகாம பேரண்ட்ஸை நம்பி இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன்னு கேட்டதும், நான் ஒன்னும் அவங்கள நம்பி எல்லாம் இல்ல, சரியான வேலை கிடைக்கல அவ்வளவுதான் சொல்லிட்டு சண்டை வர அப்பா போது நிறுத்துங்கன்னு கத்திட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஜூன், அங்கிள் நீங்க டாங்கியோவை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தி இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, சோ அவ மேலயும் உங்க மேலயும் எனக்கு நிறையவே ரெஸ்பெக்ட் இருக்குன்னு ரொம்ப தன்மையா தான் பேசுறான். இப்ப அவ தங்கச்சி அப்பாக்கு வாங்கின கிஃப்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அவன் லவ்வரா என்னன்னு தெரியல அந்த பையன் கொண்டு வந்து கொடுத்துட்டு, பாத்தீங்கல்ல அவங்க 2வது மக தான் உங்களுக்காக பார்த்து பண்றாங்க போது நம்ம ஜூன் உடனே எழுந்து போய், நானும் டாங்கியோவும் உங்களுக்காக இதை பார்த்து வாங்கணும்னு கொடுக்க, இது அந்த தங்கச்சிக்கு சுத்தமா பிடிக்கல, ஆனா டாங்கியோக்கு பிடிச்சிருக்கு. தென் இப்போ முடிச்சுட்டு கழுவிட்டு இருக்கும் போது, ஜூனோட ஃபேமிலி வேற மாதிரி எல்லாம் இருக்கும், ஸோ சம்டைம்ஸ் உன்னை பார்த்தாலே எனக்கு போறாமையா இருக்கும்னு பேசிட்டு இருக்கேன். அவளோட அம்மா வந்து ஜூன் கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. சரின்னு வெளியே வந்தவன் அப்பா தனியா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு உள்ள அம்மா அவனோட பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு இங்க என்ன பண்றதுன்னு தெரியல, இவ அடிக்கடி இவங்கள பார்க்க வராததாலதான் கோவத்துல இருப்பாரு போல அப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட அந்த சிங்கர் பொண்ணு அவனுக்கு கால் பண்ணி இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு விளாக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். பட் இப்ப அவளுக்கு பயங்கரமான ஸ்டொமக் பெயினாமா, சோ என்ன பிக்கப் பண்ண வாங்கன்னு கூப்பிட, நான் இப்ப பிஸியா இருக்கேன் இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிடுங்கிறான் ஹீரோ. இல்ல என்னோட போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல, கொஞ்சம் சீக்கிரமா வாங்களே, டாக்ஸி பிடிச்சு கூட என்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டு பேசவே போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால வேற வழி இல்லாம ஹீரோ அவளை வீட்டுக்கே கூட்டு வந்துட்டான். சார்ஜர் அங்க இருக்கு, மெடிசனையும் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு தண்ணியை ஊத்திட்டு இருக்கேன். இப்படிதான் உங்க ஹவுஸ் ஓனரையும் நீங்க டேக் கேர் பண்ணிப்பீங்களான்னு அவ கேக்குறா. எனக்கு தெரிஞ்சு என்னை விட அவதான் என்ன கேர் பண்ணிப்பான்னு சொல்லும் போது, அப்ப அவ உங்களை விரும்புறாளான்னு கேக்குறா. அவ ஒரு டாம்பாய் மாதிரி என்ன ஜஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறான்ட்டு உட்கார, அவ மாத்திரையை சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் கஞ்சி வேணும் நீங்க தான் செஞ்சு தரணும்னு கேட்க, என்னை பார்த்தா உனக்கு குக் பண்ற மாதிரி தெரியுதானதும், ஆர்டரும் பண்ண முடியாது, ஃபெஸ்டிவல் டைம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க, நான் சொல்ல நீங்க பண்ணா போதுங்கிறா. சரின்னு அவ கேக்குற கஞ்சியை பண்ணிட்டு பவுல் எடுக்க போகும்போது ஒரு தட்டத்தை கீழே தள்ளி விட்டு உடைச்சிட்டான். உங்களுக்கு ஒன்னும் ஆகலையேன்னு கேட்க, சச்சா ஒன்னும் இல்லன்ட்டு இவ வேறன்னு இப்போ அவளுக்கு கஞ்சியை ஊத்தி கொடுத்துட்டு டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அவ கஞ்சியை குடிச்சிட்டு இப்ப நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ற தேங்க்யூன்னு சொன்னதும், அப்ப சரி வீட்டுக்கு கிளம்பு அங்க போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டான். நியூ இயரை நீங்க தனியா ஸ்பெண்ட் பண்ண போறீங்களான்னு கேட்கும்போது,
இல்ல என் அப்பா வீட்டுக்கு போறேங்கிறானா. இந்த டைம்ல டாக்ஸிலலாம் போக முடியுதுன்னு இவ சொன்னதும் சரி வேற வழி இல்ல, வா நானே டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கவே விட மாட்டான். இங்க நம்ம ஹீரோயினும் அப்பா ஆன்ட்டியோட ஜாலியா சேர்ந்து டம்ப்ளிங்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது சைனீஸ் நியூ இயர் இல்லையா, பிறந்ததும் ஹாப்பி நியூ இயர்னு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். டக்குன்னு நம்ம ஹீரோ கால் பண்ணி ஹாப்பி நியூ இயர்னு சொல்றான். அவளுக்கு பதிலே இல்ல. அட ஏதாவது சொல்லுமா, நட்ராத்திரி உனக்கு விஷ் பண்றதுக்காக கால் பண்ணிருக்க, இப்படி அமைதியா இருக்கங்க. இல்ல நான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன், என்ன ஞாபகம் வச்சு விஷ் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எனிவே உனக்கும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண போகும்போது இரு உங்க அப்பா பக்கத்துல தானே இருக்காரு, அவர்கிட்டயும் பேசுறேங்கிறான். பாய் ஃப்ரெண்டா நடிக்கணும் இல்லையான்ட்டு இவன் குரலை கேட்டதும் அப்பவே வாங்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு ஒயின் எப்படி நல்லா இருந்ததான்னு கேட்க சூப்பரா இருந்ததுன்னதும் அப்ப அடுத்த வருஷம் இன்னும் நிறைய அனுப்பி வைக்கிறேங்கிறான். இல்ல அடுத்த வருஷம் நீயும் சேர்ந்து வரணும்ப்பா, உனக்காக நாங்க டம்ப்ளிங்லாம் செஞ்சு தருவோம்னு அப்பா சொன்னதும் கண்டிப்பா அங்கிள் ஹெல்த்தை நல்லா பாத்துக்கோங்கன்னு அவனோட உண்மையான ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் வாங்கி அப்படி என்ன எங்க அப்பா கிட்ட சொன்னா அவர் இவ்வளவு சந்தோஷப்படுறாருன்னு கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, எப்ப நீ வீட்டுக்கு வர போறேன்னு கேட்கிறான். ஏன் உன்னோட ரொமான்டிக் டைமை நான் கேட்டுருவேன் பயத்துல கேட்கறியோன்னு அவ கேட்டதும் என்ன லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, சும்மா இதை பத்தியே பேசிட்டு இருக்காத, திரும்ப வரும்போது நிறைய பொருளை தூக்கிட்டு வருவியோன்னு கேட்க இவ ஃபயர் பாக்ஸை பார்த்ததும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டா. என்ன மறுபடியும் அமைதியாயிட்டேன்னு அவன் கேட்டதும் நீ என்ன பிக்கப் பண்ண வர போறியா, அப்ப சரி இனிமேல் நான் எப்ப ஃபிளைட்ல போனாலும் நீ தான் என்ன பிக்கப் பண்ண வரணும்னு கேட்கிறா. நான் சொன்னதெல்லாம் மறந்துடுன்னு இவன் கலாச்சதும் சரி ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அந்த சிங்கர் பொண்ணை பேக் சீட்ல தான் உட்கார வச்சு கூட்டு போறான். ஃப்ரண்ட் சீட்ல ஹீரோனுக்கு மட்டும் தான் அலவுடு. இந்த பக்கம் ஹீரோனோட அப்பா அவளை உட்கார வச்சு லீவனோட உண்மையான பாய் ஃப்ரெண்ட் இல்ல தானே, எதுக்கு போய் சொன்னேன்னு கேட்க பா அவன் தான் என்னோட உண்மையான பாய் ஃப்ரெண்டுங்கிறா. உண்மையான பாய் ஃப்ரெண்ட்னா அவன் கால் பண்ணதும் எதுக்காக சர்ப்ரைஸ் ஆன, டேட் பண்றீங்க, ஒரு போட்டோ கூட சேர்ந்து எடுத்துக்கலையா. சரிப்பா ஒத்துக்கிறேன், லீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, அவர் என்னோட டெனன், இப்ப நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு, ஜியா மாதிரி நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கும் போது அப்படியே யாருமே உனக்கு மிட் நைட்ல விஷ் பண்ணலன்னு கேட்க அவங்க எல்லாம் பிஸியா இருப்பாங்கன்னு சொன்னதும் அப்போ லீ மட்டும் பிஸியா இல்லையா, அவரை சுத்தி எத்தனையோ ஃப்ரெண்ட் இருந்தாலும் உனக்கு தானே கால் பண்ணிருக்காரு, லவ் இல்லாமலா இருக்குங்க. பா நீங்க பாட்டுக்கு ஓவர் திங்க் பண்ணாதீங்க, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, என்கிட்ட ஏதாவது ஃபேவர் வேணும்னா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் இல்லம்மா, உன்னை உண்மையா காதலிக்கிறவங்க தான் எப்பவும் உன்னை திங்க் பண்ணிக்கிட்டு உன்னோட பேரண்ட்ஸ்க்கு அப்புறமா உன் பக்கமே நிப்பாங்க, அதுதான் உண்மையான காதலுங்க. இல்லப்பா அவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அந்த பொண்ணுக்கு அவனை ரொம்ப பிடிக்குங்க, அப்போ அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு அவரை பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது அவளுக்கு பதிலே வரல. இங்க பாருமா லீ ரொம்ப நல்ல பையன், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை யோசிச்சு இதை கெடுத்துக்காதன்னு சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த சிங்கர் பொண்ணை இறக்கி விட அவ டக்குன்னு ஃப்ரண்ட்ல வந்து ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான். நம்ம மீட் பண்ண ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் உங்களை உயிரை காதலிக்கிறேங்க, என்ன மன்னிச்சிடுமா, நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, நான் ஆல்ரெடி ஒருத்தரை விரும்புறேங்கிறான். உங்களோட ஹவுஸ் ஓனர் தான் நீங்க விரும்புறீங்கன்னு எனக்கு எப்பவோ தெரியும், அவளை பத்தி பேசும்போதெல்லாம் உங்க கண்கள் பிரகாசமா இருக்கும், எப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்திருக்க வேண்டியது, ஏன் இன்னும் உங்க ஃபீலிங்ஸை கன்ஃபஸ் பண்ணாம ஒன்னு சேராம இருக்கீங்க, அவ ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு பயப்படுறீங்களா, பட் பயந்து போறது உங்க டைப்பே கிடையாதுன்னு அவ கேட்கிறா. எனக்கு கொஞ்சம் பயமும் வருத்தமும் இருக்கு, எப்போ ஆரம்பிச்சதுனால எனக்கு தெரியல, பட் அவளோட இருக்கும்போது என்னால கண்ட்ரோலே பண்ண முடியறதில்ல, இது போல முன்னாடி எனக்கு ஃபீல் ஆனதும் இல்ல, அதுதான் ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு இருக்கனதும் சரி போதும், நீங்க அவளை அந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னா எதை பத்தி யோசிக்காம ப்ரப்போஸ் பண்ணிடுங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும், இனிமேல் நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ட்டு கிளம்பிட்டா. இந்த பக்கம் ஹீரோனை கட்ட அவளுக்குமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா தான் இருக்கு, ஊர்ல இருந்து அந்த பொம்மையை தூக்கிட்டு வந்திருக்கா, சோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீ இந்த நியூ இயரை தனியா ஸ்பெண்ட் பண்றியா இல்ல அந்த சிங்கர் பொண்ணோட ஸ்பெண்ட் பண்றியா, கண்டிப்பா உன் கூட தான் இருப்பான், நீ என்ன விரும்புறியா இல்ல அந்த பொண்ணு விரும்புறியா, எங்க அப்பா கேட்டாரு சொல்லுங்க, அது எப்படி பேசும், ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சரை லவ் பண்ணக்கூடாது, கண்டிப்பா இந்த வார்த்தையை தான் நீ சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு அந்த பொம்மையை டேபிள்ல வச்சுட்டு படுத்தவ மனசு கேட்காம பக்கத்தை எடுத்து வச்சு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆன்ட்டியோட வெளியே வந்திருக்க நம்ம ஹீரோ பூக்கடையில நின்னுட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி எப்போ வர போறேன்னு கேக்குறான். நான் நியூ இயரோட 6வது நாள் தான் வர போறேன், ஏன் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தராதால என்ன கூப்பிடுறாங்க, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, சும்மா இதுக்காக இதவே பேசிட்டு இருக்கேங்கிறான். உனக்கு இருக்கோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, சீக்கிரம் வீட்டை விட்டு போனா நல்லா இருக்கும் நான் ஆரம்பிச்சதும் இங்க பாரு நான் அதை பத்தி பேச வரல, முன்னாடியே ஊருக்கு வர வேண்டியதானே, அங்க என்ன பண்றேங்க, வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஊருக்கே வரேன், எக்ஸ்ட்ரா 2 நாள் இருக்கிறது எந்த தப்பும் கிடையாதுங்கிறா, நேஷனல் ஹாலிடேஸ்ல கூட போயிட்டு வரலான்னு ஹீரோ சொன்னதும் அந்த டைம்ல என் அப்பா ஆன்ட்டியை கூப்பிட்டு ட்ரிப்பு போயிடுவாரு, நான் வீட்டுல தனியா இருந்து என்ன பண்றது, இப்ப நீ என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டை போட்டதால என்ன கூப்பிட்டு வம்பிழுத்துட்டு இருக்கியாங்க, இல்ல எனக்கு புரியல, இன்னொரு பொண்ணோட சண்டை போடுறதுக்கு எதுக்காக நான் உனக்கு கால் பண்ண போறேன்னு ஹீரோ கேட்கிறான். அப்போ அவன் டேட்டை பார்த்துட்டு இன்னைக்கு Feb 14th, ஸோ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு விஷ் பண்றதுக்காக எனக்கு கால் பண்ணியான்னு கேட்க, இது இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேவா, எனக்கு இப்படி தெரியாம போச்சு, சரி நீ ஜாலியா சுத்திட்டு வான்னு இவன் காலை கட் பண்ணி விட்டுட்டான்.
கடைக்காரம்மா வந்து என்ன மாதிரி பூவை தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, ஆக்சுவலா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எல்லாருமே ரோசஸ் கொடுப்பாங்க. பட் நான் அவளுக்கு ஸ்பெஷலா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் எந்த அளவுக்கு அவளை விரும்புறேன்னு அந்த பூலையே தெரியணும். பட் அவ அந்த பொக்கேவை பார்க்கும்போது நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேனால அவளுக்கு தெரியக்கூடாதுங்க. நீங்க அந்த பொண்ணை விரும்புறீங்க, அந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க, ஃபியூச்சர் பத்தி யோசிக்கல, பட் அது மாதிரி ஏதாவது பூ இருக்குமான்னு கேட்க அவங்களுக்கே தெரியல. சரி விடுங்க, நானே தேடிக்கிறேன்ட்டு இந்த பூவை செலக்ட் பண்ணேன். இது டெய்ஸி. உங்க மனசுல ஆழமா ரகசியமா இருக்கல்லவ எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னு சொன்னதும், அப்ப இதாண்டா எனக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டான். இங்க டாங்கியோவை காட்ட அவங்க ஊர்ல இருந்து கிளம்பியாச்சு. உன்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நான் சூப்பரா நடிச்சேன் இல்லையான்னு கேட்கும்போது, நல்ல வேலை பண்ணிருக்க, கண்டிப்பா நான் உனக்கு டின்னர் வாங்கி தரேங்கிறா. அப்போ அடுத்த வருஷமும் நீ சிங்கிளா இருந்தன்னா மறுபடியும் நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா நடிக்க உன் வீட்டுக்கு வரல இல்லையான்னு கேட்க, அதை அடுத்த வருஷம் பார்த்து போங்கிறா. நீ ஏன் என்னோட ஃபேமிலியை பார்த்தல, என் அப்பாவோட பேசலாம் ட்ரை பண்றேன், முடியல. மீறி ஏதாவது பேசினா அது சண்டையில தான் போய் முடியுது. இடையில என் தங்கச்சியும் அம்மாவும் தான் மாட்டிக்கிறதால நான் வீட்டை விட்டு போனா மட்டும்தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்கங்கிறத நான் சூஸ் பண்ணிட்டேங்கிறா. அப்படி இல்ல, உன்னோட பேரண்ட்ஸ் உன் மேல நிறையவே அக்கறை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவளோட அம்மா இவன் கிட்ட பேசினதை அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அதை ஹெட்செட்ல மாட்டி கேட்கும்போது, ஜூன் இனிமேல் நீ அவளை நல்லபடியா பாத்துக்கணும். புள்ளி பண்ணன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் பாத்துக்க. இன்னைக்கு எங்க ஃபேமிலியை பார்க்கும்போதே எங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்ன பண்றது, அவங்க அப்பா ஒரு கோவக்காரரா இருக்காரு. எங்க பொண்ணு தான் எங்க ஃபேமிலியவே தாங்கி பிடிக்குது. இதுக்கு நாங்க அவளுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். எங்களுக்கு சொந்த வீடுலாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அவ சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். ஸோ அவளுக்கான நிரந்தரமான வீட்டை நீ அவளுக்கு கொடுப்பேன்னு நாங்க நம்புறோன்ட்டு அவங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்க கேட்க இவளுக்கு இங்க அழுக வந்துருச்சு. அவ இப்போ டிஷ்யூவை கொடுத்துட்டு, நிஜமாவே உனக்கு நல்ல பேரண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்காங்க, உன் மேல அவங்களுக்கு நிறையவே அக்கறை இருக்கு. ஸோ என்னோட பேரண்ட்ஸை பார்த்து நீ பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான். இப்போ இந்த பக்கம் வீட்டில் ஹீரோவை கட்ட அந்த பூ வாங்கிட்டு வந்துட்டான். போட்டு ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்க. இதை பார்த்தா உன்னோட ஃப்ரெண்டு பொண்ணு லீஃபே ½ அதை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. பூக்கடை ஏதாவது வைக்கலான்னு இறங்க போறியாங்க, எல்லாத்தையும் எதுக்காக பிசினஸோட ரிலேட் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் அக்கறையோட வாங்குறது. உனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு கேட்கிறான். அவன் ஏதோ ஃபெஸ்டிவல் பேரு சொன்னதும் அடிக்க வரான். விடு, நான் இந்த கிஃப்ட்டை பிரிக்கிறங்கும் போது உன்னோட எண்ணத்தை மாத்தி ஆர்டிஸ்டிக்கா அப்படியே யோசிங்கிறான். லீஃபே நிஜமாவே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு கேட்கும்போது, அட என்னம்மா பொண்ணு நீ, இந்த பூவோட பேரு டெய்ஸி, சொல்ல முடியாத ரகசியமான ஆழமான ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அவ விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு அந்த கிஃப்டை அன்பேக் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோக்கு புது கம்பெனியோட பார்ட்னர் கால் பண்ணி, நம்ம ஆப்ல பக் வந்துருச்சு, அதை சரி பண்றதுக்கான பணம் நம்ம கிட்ட இல்லைங்கிறான். இதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு கேட்கும்போது, அதெல்லாம் தேவையில்லை, ஒரு நாள் டைம் கூட நான் இதை பார்த்துக்கிறேங்கிறான். ஸோ இப்போ அந்த பூவை நல்லபடியா பார்த்துக்கணும்னு ஃப்ரெண்டோட பாதுகாப்புல விட்டுட்டு கிளம்பினவன் ஹீரோனுக்கு தான் கால் பண்றான். 6வது நாள் எந்த டைம்ல வரப்போறேன்னு கேட்க, இன்னைக்கு 4 நாள் தானே ஆச்சுங்கிறா. கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கும் போது, 1 மணி போல வருவேன். ஏன் நீயும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து வீட்டை நாஸ்கேடு பண்ணிட்டீங்களா, சரி பண்றதுக்காக கேட்குறியாங்க. எவ்வளோ டைம் சொல்றது, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுங்கிறான். சரி எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்க, சும்மா தான், ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணு, நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு கிளம்புறான். இவன் அடிக்கடி கால் பண்ணி எப்போ வரேன்னு கேட்கறதால என்ன சீக்கிரமா பார்க்கணும்னு எதிர்பார்க்கறானோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா வந்துட்டு, என்ன லியோட பேசினியா, பாரு பாரு வைக்கப்படுறேங்க, ஓடிட்டான். அப்படியே கட் பண்ணி ஹீரோவை கட்ட அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கல, அந்த கம்பெனியோட பேரு ஃபிளெக்ஸிடா. அங்கிருந்து இந்த ஆப்பிள பறிச்சுட்டு வந்திருக்கேன், சூப்பரா இருக்கும் சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டு இருக்கேன். எப்பவும் வராதவன் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்கிறாரு. ஒரு மகனா அப்பாவை நியூ இயர் அன்னைக்கு பார்க்கணும்னு வந்திருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டதும், சரி பார்த்தாச்சல வந்த விஷயத்த சொல்லுன்னு கேட்கிறாரு. பா ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளெக்ஸிடாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறேங்க. அந்த கம்பெனில வந்த பிரச்சனையை வேணும்னே யாரோ உருவாக்கியிருக்காங்க. அந்த இன்வெஸ்டர் மேலதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சரி எவ்வளவு வேணும்னப்பா கேட்க, 30 மில்லியன் சாதாரணமா கேட்கிறான். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டியான்னு இவர் கேட்டதும், சரி அட்லீஸ்ட் 20 மில்லியனாவது தாங்கன்னு கேட்கிறான். அதுக்கு 10% வட்டி கூட போட்டுக்கோங்க, 15% கேட்கிறாரு. சரி சரி நான் ஃப்ளைட்டை பிடிக்க போகணும், ஆப்பிள வாஷ் பண்ணாமையே சாப்பிடலான்ட்டு கிளம்ப அவரோட அசிஸ்டன்ட் வந்து, ஹீரோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கானம்மா, அதை கொடுத்துட்டு இப்போ இவங்களோட பிசினஸ் கொஞ்சம் டல்லா தான் போயிட்டு இருக்கு, டிஃபையை வந்து கொஞ்சம் பார்த்துக்க சொன்னா நல்லா தானே இருக்கும்னு கேட்கும்போது, அது எப்படி அப்பா மகன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா, விடு விடு இந்த பணத்தை கேட்கவாது பார்க்க வந்தானே, அப்படியே இந்த ஆப்பிள வாஷ் பண்ணு, அவன் வாஷ் பண்ணாமே சாப்பிடலான்னு சொன்னா அவனை என்னால நம்ப முடியாதுன்னு கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ இங்க நம்ம ஹீரோ நேரா லூவை தான் மீட் பண்றான். இவங்க ஃபிளெக்ஸிடா கம்பெனியோட ஆப்பை லூவை தான் டெவலப் பண்ண சொல்றான். ஏன்னா ஃபிளெக்ஸிடாவோட R&Dக்கு நீ தான் பர்ஃபெக்டா இருப்ப, அந்த ஆப் ப்ராப்பரா டெவலப் பண்ணப்படாததால நீ பண்ணா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுதுங்கிறான். அதுக்கு நம்ம லூவும் ஒத்துக்கிட்டு கிளம்பும் போது, கியான்ஷெங் குரூப்போட சேர்மனோட பையன் நீ தான் எனக்கு நல்லாவே தெரியும், அவரை பார்க்க போயிருந்தப்போ டேபிள்ல உன்னோட போட்டோவையும் பார்த்தேன், அப்பதான் கண்டுபிடிச்சேன். உன்னோட ஐடென்டிட்டியை பத்தி எனக்கு கவலை கிடையாது, பட் அது எதுக்காக மறைக்கணும் அதான் எனக்கு கியூரியஸா இருக்கு. கியான்ஃபே மேல நீங்க நிறையவே அக்கறை செலுத்துறீங்க,
அவளோட அதிகமா இருக்கீங்க. பட் அவளுக்கே இந்த விஷயம் தெரியாது போலதான் இருக்குங்க. நான் அவளோட எப்போது இருக்கேன், அவ்வளவுதான். நான் ஒரு பணக்கார வீட்டு பையன் சொன்னா அவ என்ன நம்பவே மாட்டாங்க. எல்லாம் புரியுது. பட் இந்த உண்மை வெளியே வரும்போது ஃபேஸ் பண்றதுக்கும் தயாரா இருந்துக்கோங்க. உங்களை பார்த்தா மாட்டிக்கிற மாதிரி தான் தோணுதுன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த சந்தோஷமான விஷயத்த ஜியா கிட்ட ஓடி வந்து சொல்றான். என்னோட ஆப், என்னோட ப்ராஜெக்ட்க்கு ஒரு சரியான ட்ராக் கிடைச்சிருச்சு. இந்த நியூ இயர்க்கு உங்க வீட்டுக்கு கூட போகாம எனக்கு வேலையும் இல்லாம என்னோட ஃபேமிலியோட நீ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்கும் போது பரவாயில்ல விடு, இதுல என்ன இருக்கு, நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன், நம்ம ஜாலியா சாப்பிட போலான்னு கூப்பிட நம்ம வெளியே சாப்பிட போலான்னு அவன் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினும் ரீச் ஆகியாச்சு. ஹீரோ வந்திருப்பான்னு நினைக்க ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுன்னு சொல்லிட்டு கால் பண்ணவும் கரெக்டா வந்துட்டான். பைபிள் இன்னைக்கு ஃபுல்லா எவ்வளவு வேலையை பார்த்திருக்கான். அப்பாவை பார்த்துட்டு லூவை பார்த்துட்டு எல்லாம் வந்திருக்கான் இல்லையா. சோ அவன் எடுத்து வைக்கும் போதே பார்க்க டயர்டா தான் இருக்கான். ஒரே நாள்ல இவ்வளவு வேலையை பண்ணியான்னு கேட்கும்போது ஏன்னா நான் ஆப் இல்லையாங்க லீஃபே, சரி விடு நானே டிரைவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவதான் கூட்டு வரா. இப்ப வீட்டுக்கு வந்ததும் ஸ்லிப்பர் மாறி இருக்க, வீட்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காளான்னு சொல்லிட்டு முகம்லாம் மாறிடுச்சு. இல்ல என் ஃப்ரெண்டு சிஷி தான் வந்தா. ஒரு புது செடியை வாங்கினேன்னா அதை பார்த்துக்கிறதுக்காக கூப்பிட்டேங்க. உன்னால பார்த்துக்கவே முடியலனா அப்புறம் எதுக்காக அதை வாங்கினேன்ட்டு அந்த பூவை பார்த்ததும் இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா நீ அதை வச்சுக்கோன்னு ஹீரோ சொல்லிட. இவ அதை சந்தோஷமா எடுத்துட்டு ரூமுக்கு போயிட்டான். இப்போ அன்பேக் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ இங்க சமைச்சு வச்சிருக்கான். முன்னாடி இவ ஒரு கப்பை உடைச்சிட்டா இல்லையா. ஸோ அந்த சிங்கர் பொண்ணு புதுசாக அனுப்பி வச்சிருக்கு. அதில் தான் இவன் சர்வ் பண்ணுறானா. இந்த கிஃப்ட் தான் சிஷி கூட அன்பேக் பண்ணிட்டு இருந்திருப்பா. பட் இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்டலாம் சொல்லலை. இவனே குக் பண்ணியிருக்கான் இல்லையா. இவளால நம்பவே முடியாம கேட்டுட்டு இருக்கும்போது ஆன்லைன்ல கொஞ்சம் வீடியோ பார்த்து கத்துக்கிட்டான், அவ்வளவுதான் இருக்கான். அப்போ அவனுக்கு சமைக்கும் போது அடிபட்டிருக்கா. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு உடனே மருந்து டப்பாவை எடுக்க போக சோஃபால இருந்து இவ்வளோ பெரிய முடிய கண்டுபிடிச்சிட்டா. கொஞ்சம் இங்க வந்து பாக்குறியா ரசான்னு கூப்பிட்டு இருக்கேன். இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.